வணக்கம். சிருங்கேரியிலே ஒரு பெரிய ஜகத்குரு சுவாமிகள் சச்சிதானந்த சிவ அபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படின்னு பேர். சிருங்கேரியிலே சங்கராச்சாரிய சுவாமிகள். சிருங்கேரி மடம் ராஜ மடம். அவர்கள் ராஜாக்களுக்கு குருவாய் இருக்கக்கூடியவர்கள். அங்கே நம்முடைய நரசிம்ம பாரதி சுவாமிகள் பெரிய மேதை, நிறைய கற்றவர். சிருங்கேரி மடத்துக்கு அது இயல்பு. அந்த மகா சந்நிதானங்கள் அத்தனை பேரும் மிகச் சிறந்த ஞானிகளாகவே வந்தார்கள். நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சந்தேகம். அது சித்துக்களை பற்றிய ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறது? அவரை விட படித்தவர்கள் யாரும் அங்கே கிடையாது. யார்கிட்ட போய் கேட்கலாம்? இந்த நிகழ்ச்சி சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. நரசிம்ம பாரதி சுவாமிகள் அங்கே ஆட்சி செலுத்திய காலம் சுமார் 120 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். யோசிக்கிறார், யார்கிட்ட கேட்கலாம்? திடீரென்று தோன்றுகிறது, நெரூரிலே சதாசிவ பிரம்மேந்திராள் என்று ஒரு பரமஞானி சமாதியாகி இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டால் சமாதியானவர் வந்து சொல்லுவாரா? வந்து சொல்லுவார் என்று ஏதோ ஒன்று சொன்னது. நரசிம்ம பாரதி சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டார். சிருங்கேரியிலிருந்து புறப்பட்டார். பல்லக்கில் இங்கே வர்றார். அந்த ஆற்றுக்கு பேர் அமராவதின்னு பேர். கரூரில் ஓடுற ஆறு அமராவதி. ஆண் பொருணைன்னா அமராவதி, தன் பொருணைன்னா தாமிரபரணி. பொருணை ஆற்றுக்கு இப்படி 2 பேர். இந்த பக்கம் வந்த பிரிவுக்கு அமராவதின்னு பேர். அந்த அமராவதி ஆற்றை தாண்டினார். பல்லக்கு வருகிறது. நெரூருக்கு பக்கத்தில் வருகிறார்கள். பல்லக்கை தூக்குபவர்கள் தடுமாறுகிறார்கள். இதென்ன பல்லக்கு அசைய மாட்டேன் என்கிறது. பல்லக்கு நின்று விட்டது. சுவாமிகள் என்ன என்று கேட்டார். தெரியவில்லை. யாரோ பல்லக்கை தடுக்கிறார்கள். சுவாமிகளுக்கு புரிந்து விட்டது, இந்த இடத்துக்கு மேல் பல்லக்கில் செல்லக்கூடாது. இறங்கினார்கள், நடந்தார்கள். எப்பொழுது பல்லக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதே அந்த சுவாமிகளுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டது. சதாசிவ பிரம்மேந்திராளுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டது. நரசிம்ம பாரதி சுவாமிகள் உள்ளே வந்தார், வழிபாடு செய்தார். 3 நாட்கள் அந்த சமாதிக்கு முன்னாலேயே உட்கார்ந்திருந்தார். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. அமராவதியில் குளிப்பது, வந்து அமர்வது 3 நாட்கள். ஒரு பக்கம் வில்வ மரம், ஒரு பக்கம் சிவலிங்கம், நடுவிலே சமாதி. அங்கேயே உட்கார்ந்திருக்கிறார். வெளியிலே பல பெருமக்கள் கூட்டமாக கூடிவிட்டார்கள். யாரும் உள்ள போகல. ஆனால் உள்ள யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. 4வது நாள் முடிந்தது. வெளியில் வந்தார். சந்தேகங்கள் தீர்ந்தன. யார் பேசியது? சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதியிலே இருந்து பேசினார். அன்றும் பேசினார், இன்றும் பேசுகிறார், என்றும் பேசுவார். அதுதான் அந்த சித்தருடைய பெருமை. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடிற்று. சிருங்கேரி ஜகத்குரு நரசிம்ம பாரதி சுவாமிகள் ஒரு நூல் எழுதினார். சதாசிவேந்திர ஸ்தவம்னு அதுக்கு பேர். சதாசிவ இந்திர ஸ்தவம். அருமையான நூல். அந்த நூலிலே கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்திராளை பற்றி அவ்வளவு செய்திகள் கொட்டி இருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலவற்றை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன். காம பாம்புக்கு அவர் கருடன் போன்றவர். அவரை கண்டால் இந்த காம இச்சைகள் பறந்துவிடும். சமம் தமம் என்ற ரத்தினங்கள் இருக்கக்கூடிய கடல். பரம ஆத்ம தத்துவ மாளிகையில் ஆனந்தம் அனுபவிப்பவர். ஞானிகளுக்குத்தான் ஆனந்தம் அனுபவிக்க முடியும். களிப்பு வேறு, மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. சாப்பாட்டினாலே கிடைப்பது களிப்பு. நல்ல கச்சேரிகளை கேட்டால் கிடைப்பது மகிழ்ச்சி. ஆன்மாவுக்கு ஆண்டவனை நினைத்த மாத்திரத்திலே கிடைப்பது ஆனந்தம். உடம்புக்கு மகிழ்ச்சி, உயிருக்கு மகிழ்ச்சி, மனசுக்கு மகிழ்ச்சி எல்லாம் சேர்த்தா அதுக்கு பேர் ஆனந்தம்.
உள்ளங்கையில் மோட்ச பலனை வைத்திருப்பவர். பரமாத்ம தத்துவ மாளிகையில் ஆனந்தம் அனுபவிக்கிறாரே, உள்ளங்கையிலே மோட்ச பலனை வைத்திருப்பவர். அவர் கையை அப்படி காட்டினால் அந்த உள்ளங்கையிலே இருந்து அந்த மோட்ச பலன் நமக்கு கிடைக்கும். கல்லையும் பொன்னையும் சமமாக எண்ணக்கூடியவர். அப்பர் சுவாமிகள் மாதிரி அது கல்லாயிருந்தால் என்ன, பொன்னாயிருந்தால் என்ன, தூக்கி வீசக்கூடியவர். புல்லும் சேரும் பூசப்பட்ட உடம்பினை உடையவர். உடம்பில் எந்த ஆடையும் கிடையாது. புல்லு சேரு மண்ணு எல்லாம் அங்கே அவ்வளவுதான். துரும்பை விட தாழ்ந்ததாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர். நமக்குத்தான் உலகம் பெருசு, துறவிக்கு வேந்தனே துரும்பு. காட்டின் நடுவில் விளையாடக்கூடியவர், மனக்குரங்கை அடக்கி ஆள்பவர். நம்மளால அது முடியலையே. வள்ளற் பெருமான் பேசுவார், மனமெனுமோர் பேய்க்குரங்கு மடைப்பயலே நீதான், மற்றவர் போல் என்னை நினைத்து மருட்டாதே கண்டாயும்பர். மனக்குரங்கை அடக்க முடியலையே, அவர் மனக்குரங்கை அடக்கியவர். பக்த சமுத்திரத்துக்கு பௌர்ணமியை போன்றவர். பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திரம் பொங்கும். இவரை நினைத்தால் பக்தர்கள் மனம் பொங்கும். அஞ்ஞான இருளுக்கு சூரியன் போன்றவர். பாவக்காட்டுக்கு நெருப்பு போன்றவர். இதெல்லாம் நரசிம்ம பாரதி சுவாமிகள் அற்புதமாக சதாசிவ பிரம்மத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய செய்திகள். பாவக்காட்டுக்கு நெருப்பு போன்றவர், அக்னி குஞ்சு. அவருடைய பார்வை பட்டால் பாவங்களெல்லாம் எரிந்து போய்விடும். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுப்பவர். வாயில் விழுந்த உணவை மட்டுமே உண்பவர். உணவுக்காக தேடி போக மாட்டார். யாராவது சாப்பாடு கையில் கொடுத்தால் இல்லை, வாயில் போட்டால் மட்டுமே சாப்பிடுவார். பட்டினத்து சாமி அப்படி வாழ்ந்தார். இருக்குமிடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன், இனி உடம்பு இழைத்தாலும் போக மாட்டேன். இது பட்டினத்து சாமி. அதுபோல இவர் எப்படி வாயில் விழுந்த உணவை மட்டுமே உண்பவர். கையை தலைக்கு அணையாக்கி கொண்டவர். படுக்கிறது எப்போன்னு தெரியாது. அப்படி படுத்தால் இந்த கைதான் தலைக்கு அணை. விரக்தி என்ற பெண்ணால் அணைக்கப்பட்டவர். விரக்தினா என்ன? பாசம் பற்று எல்லாத்தையும் விட்ட நிலை. அதனால் அணைக்கப்பட்டவர். ஆகாசத்தை உடையாக கொண்டவர். என்ன வேற உடை அவருக்கு கிடையாது. சச்சிதானந்த வடிவத்தை பெற்றவர். திராட்சையை விட இனிப்பான வாக்கை பெற்றவர். பார்வையினால் உலகத்தை பரிசுத்தமாக்கக்கூடியவர். பக்தர் கூட்டத்தை துன்பங்களிலே இருந்து விடுவிப்பவர். இன்னைக்கு அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஊமையை புலவனாக்கக்கூடியவர். துர்புத்தியாளர்களுக்கு தூரத்தில் இருப்பவர். கையை பாத்திரமாக கொண்டவர். அதுதான் அவர் கையில் இருந்த பாத்திரம். கைதான் பாத்திரம். மரத்தடியை மாளிகையாக்கக்கூடியவர். பூமியினும் பொறுமையாளர். தட்சிணாமூர்த்தி வடிவினர். 3 இடங்களில் சமாதி கொண்டவர். அதான் பெரிய ஆச்சரியம். கராச்சியில் இருந்த ஒருத்தர் சாமிகிட்ட கேட்டிருக்கார், சாமி நீங்கள் இங்கே தான் சமாதியாகணும்னு. மானாமதுரக்காரர் ஒருத்தர், சாமி நீங்கள் இங்கே தான் சமாதியாகணும். சாமி நெரூரில் சமாதி ஆயிட்டார். ஆனால் கராச்சியிலையும் மானாமதுரையிலையும் அதே நேரத்தில் உடம்பை காட்டி சமாதிக்குள் புகுந்து அவர்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார். ஒரே நேரத்தில் 3 இடங்களில் சமாதி கொண்டவர். இவ்வளவும் சதாசிவ பிரம்மத்தை பற்றி நரசிம்ம பாரதி சுவாமிகள் எழுதிய சதாசிவேந்திர ஸ்தவத்தில் உள்ள சில குறிப்பிடத்தக்க செய்திகள். இப்பொழுதும் அந்த பகுதியில் நெரூருக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் இவரை வழிபாடு செய்கிறார்கள். இந்த புண்ணியவான் அங்கே ஞானமயமாக எல்லோருக்கும் அருள் வெள்ளத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த சித்தருடைய திருவடிகளை வணங்கி அடுத்த சித்தரை பற்றி நாம் நினைக்க இருக்கிறோம். இந்த நாட்டை பாரத நாட்டிலே உள்ள சித்தர்கள் மாதிரி எந்த நாட்டிலும் கிடையாது. அது வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, சித்தர்கள் அவ்வளவு பேர், அவ்வளவு ஞானிகள் பிறந்த ஊர் இந்த ஊர்.
விவேகானந்த சுவாமிகள் சொன்னது மாதிரி ஞானத்துக்குரிய ஒரே நாடு எங்கள் இந்தியா. அதை நிரூபித்தவர்கள் இந்த சித்தர்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சித்தர் குழந்தையானந்த சுவாமிகள். கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். 2-3 இடங்களில் சமாதியாகி எழுந்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளால முடியாது. நம்மளாலையா? எவ்வளவு பெரியவராலையும் முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காசிக்கு போகிறவங்க காசியில் கங்கையில் குளிப்பார்கள். அப்படி குளிக்கிற பொழுது 64 கட்டங்கள் இருக்கும். காட்டுன்னு பேர். தசா அஸ்வமேத காட்டுன்னா 10 அஸ்வமேத யாகங்கள் செய்த இடம். ஹரிச்சந்திரா காட்டுன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமகி அந்த லோகதாசனை புதைத்த இடம், எரித்த இடம் அப்படின்னு அர்த்தம். மணிகர்ணிகா காட்டுன்னா இறந்தவர்களுடைய காதுகளில் எம்பெருமான் ராமநாமத்தை உபதேசிக்கக்கூடிய இடம். இதில் பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு காட்டு. பஞ்சகங்கான்னா 5 கங்கைகள் சேரக்கூடிய இடம். நம்ம படகுல போய் அந்த காட்டில் இறங்கி மேலே பார்த்தா ஒரு 100 படி தெரியும் கங்கைக்கு. அந்த 100 படி ஏறி மேலே போனால் ஒரு சுவாமிகளுடைய ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறது. அந்த சித்தருக்கு என்ன பேர்? திரைலிங்க சுவாமிகள்னு பேர். அந்த திரைலிங்க சுவாமிகளுடைய சமாதி அங்கே இருக்கிறது. பக்கத்திலே ஒரு கிருஷ்ணனுடைய ஆலயம் இருக்கிறது. பிந்து மாதவர், வேணி மாதவர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய மாதவனுடைய சந்நிதி அங்கே ஒன்று இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இந்த இடம். இதற்கு பெயர் திரைலிங்க சுவாமிகள் சமாதி. யார் திரைலிங்க சுவாமி? குழந்தையானந்த சுவாமிக்கு வடநாட்டில் பேர் திரைலிங்க சுவாமி, தமிழ்நாட்டில் பேர் குழந்தையானந்த சுவாமி. முதல்ல அங்கே இருந்திருக்கார், அப்புறம் இங்கே வந்திருக்கார். அங்கே சமாதி, அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே சமாதி, இங்கேயும் 2 இடங்களில் சமாதி. இப்படி வாழ்ந்த ஒரு பெரியவர் குழந்தையானந்த சுவாமிகள். இந்த திரைலிங்க சுவாமிகளை பற்றி 2 செய்திகள். கிட்டத்தட்ட 1880 ஒட்டிய ஒரு காலகட்டம். பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போகிறார். காசியிலே போய் விஸ்வநாதனை கும்பிடுகிறார், கங்கை ஆற்றை பார்க்கிறார், குளிக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அங்கே அவர் யாரை சந்தித்தார் தெரியுமா? திரைலிங்க சுவாமிகளை சந்தித்திருக்கிறார். இவையெல்லாம் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கின்றன. திரைலிங்க சுவாமிகளை பார்த்த பகவான் ராமகிருஷ்ணர் இவர் ஒரு பரமஞானி என்று சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட பேசிவிட்டு திரும்பும் பொழுது வழியிலே கங்கக்கரை முழுக்க ஒரே இருட்டாயிருந்திருக்கிறது. திரைலிங்க சுவாமிகள் பின்னாலே வந்தவர் அந்த கையை அப்படி காமிச்சிருக்கிறார். அந்த கையிலே இருந்து ஒளி கீற்றுகள் புறப்பட்டு வழியெல்லாம் வெளிச்சம் தந்தது. பகவான் ராமகிருஷ்ணரும் அவரோடு வந்த மற்றொருவரும் இதை அனுபவித்திருக்கிறார்கள். திரைலிங்க சுவாமி காசியிலே அப்படி வாழ்ந்தவர். இப்போ அந்த சமாதி கோயிலில் போய் பார்த்தா கீழே கண்ணு முழிச்சபடிக்கு தெரியும். உடம்பு பெரிய உடம்பு, திருமேனி. அந்த சமாதி அப்படி இருக்கிறது. இவர் என்ன செய்வார் தெரியுமா? கங்கையில் படுத்து மல்லாக்கப்படுத்து நீந்துவாராம். சில பேருக்குத்தான் அது முடியும். அப்படி மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே இருப்பாராம். அங்கே ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி. ஹனுமான் காட்டில் சங்கரமடம்னு ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு அம்மையார். அந்த அம்மையார் வயசு 80 வயசு இருக்கும். அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத காலத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். அது ஆச்சரியம். குழந்தை பிறந்தது, பையன் பெரியவனாயிட்டான், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, பேரம்பேத்திகள் பிறந்தார்கள். இந்த அம்மாவுக்கு வயசு இப்போ 80. இப்போ இந்த அம்மா வந்து காசியில் ஹனுமான் காட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, அன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னோமே, இவ்வளவு காலமாக அதை நிறைவேற்றலையே. நம்ம நேர்ந்துக்கிறது சீக்கிரம் நேர்ந்துக்குவோம், அதை செயல்படுத்துகிற பொழுது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது நம்ம இயல்பு. இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு,
பக்கத்தில் உள்ள இன்னொரு அம்மையார் சொன்னார்கள், நேர்ந்து கொண்டதை நடத்திவிட வேண்டும். நான் எப்படி இந்த வயசில் எப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது? ஒன்று செய், 1000 பேருக்கு சாப்பாடு போட வேண்டாம். இந்த கங்கைக்கரையிலே மல்லாந்து படுத்து நீந்தி கொண்டிருக்கிறாரே திரைலிங்க சுவாமிகள், அந்த புண்ணியவான் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் அது 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. அவர் காலில் போய் விழு. அந்த பாட்டி வந்து காலில் விழ இவர் சிரிக்க அழைத்து கொண்டு போனால், உட்கார வைத்தால். ஒரு நாள் காலையிலே இவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. சாமி கம்பீரமாக இருப்பார், வயிறும் பெருசாக இருக்கும், பிள்ளையார் மாதிரி. உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அந்த பாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பரிமாறினாள். நம்ம காலம் மாதிரி டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை, தரையில் உட்கார்ந்து சாப்பிட்ட பழக்கம். அந்த பாட்டி 80 வயசு, குனிஞ்சு நிமிந்து பரிமாறினால் முடிஞ்சது. சாமி சாப்பிட்டுட்டு சிரிச்சபடி வந்து கங்கையில் படுத்து அவர் வாடு மல்லாக்க நீந்த ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டி எச்சி இலையை எடுத்தார். ஞானிகள் சாப்பிட்ட எச்சி இலையை வெளியில் போடக்கூடாது, குழியை தோண்டி அதற்குள் போட்டு புதைக்க வேண்டும். அது மாதிரி ஞானிகளுக்கும் சான்றோர்களுக்கும் அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் சாப்பாடு போடுற பொழுது விரித்த இலையில் சாப்பாடு போடக்கூடாது. இந்த சுருண்டு இருக்கும் பாருங்க மஞ்சளா, அந்த இலையை கொண்டு வந்து அதில் தான் சாப்பாடு போடணும். அப்பூதியடிகளுடைய பிள்ளை மூத்த திருநாவுக்கரசு அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு போடுற பொழுது அது மாதிரி வாளை மல்லலங் குருத்தை ஈர்ந்து வந்தான் என்று சேக்கிழார் சொல்லுவார். இப்போ இந்த பாட்டி என்ன பண்ணனா, குழியை தோண்டி இலையை போட்டு புதைச்சுட்டான். மூச்சு வாங்குது, வந்து பார்க்குறா, இன்னொரு இலை கிடக்கு. என்னடா, இப்போத்தானே ஒரு இலையை கொண்டே போட்டு புதைச்சேன், அடுத்த இலை கிடக்க, எச்சி இலை இந்த இடத்துல. சரி, என்னமோ தெரியல, அதையும் கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிட்டு வந்து பார்க்குறா, 3வது இலை கிடக்கு. ஒன்றும் புரியலை. 3, 4, 5, 7, 10 வந்துக்கிட்டே இருக்கு எச்சி இலை. 10 இலை புதைச்சா முடியலை, தள்ளாடுது. பக்கத்தில் உள்ள அம்மா சொல்கிறா, என்னமோ தெரியலை, அந்த சாமி காலில் போய் விழு. வந்தால் கங்கையிலே இவர் மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டு இருக்கிறார். என்ன, இலை வளருதா? இந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும்? சாமி மூச்சு வாங்குது, வயசு 80, குனிஞ்சு நிமிந்து எடுத்தேன், முடியலை, நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கணும். சாமி சிரிக்கிறார். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னில்ல? ஆமாம் சொன்னேன் சாமி. 1000 எச்சி இலையாவது எடுக்க வேண்டாமா? எப்படி இருக்கும்? சாமி என்னால் முடியலையே சாமி. பரவாயில்ல, முடிஞ்சதை சொல்லிக்கோ, இப்போ போய் பார், இலை சரியாக போயிடும். அப்போ வந்தால் அந்த இலையை எடுத்து போட்டால் சரியாக போச்சு. இதெல்லாம் யார்? திரைலிங்க சுவாமிகள். இந்த திரைலிங்க சுவாமிகள் அங்கே சமாதியானதுக்கு அப்புறம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். நம்முடைய பகுதியில் மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மானாமதுரை ஆகிய பக்கங்களில் வத்தலகுண்டு இங்கே எல்லாம் இருந்திருக்கிறார் சுவாமி. இந்த ஊரில் அவருக்கு குழந்தையானந்த சுவாமின்னு பேர். அவர் வரலாற்றை நம்ம அடுத்தாப்பில் பார்க்க போகிறோம். ஒரு முறை சாமி திண்டுக்கல்ல உட்கார்ந்துருக்கார். ஒரு வீட்டு மாடி. யார்? குழந்தையானந்த சுவாமிகள். குழந்தை மாதிரி இருப்பார். இந்த வானீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாராவது சாப்பாடு ஊட்டுனா சாப்பிடுவார். அநேகமாக குழந்தை தான், மனசுலையும் குழந்தை. நம்மெல்லாம் குழந்தையாக மாறினாத்தான் கடவுள் நமக்கு பக்கத்தில் வருவார். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். வயிற்றில் பிறக்கிற பொழுது நல்ல குழந்தையாகத்தான் இருந்தோம். பின்னால் தான் கள்ளம், கபடு, சூது, வாது எல்லாம் சேர்ந்து வச்சு மனசளவில் குழந்தையாக மாறினாத்தான் கடவுள்கிட்ட போக முடியும். சாமி குழந்தையானந்த சுவாமியாக உட்கார்ந்துருக்கிறார். திண்டுக்கல்ல ஒரு வீட்டு மாடியில் ஒரு செட்டியார் அங்கேருந்து வந்து காலில் விழுந்தார். சாமி, நாளைக்கு என் பொண்ணுக்கு திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம். சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளவுதான். செட்டியார் காலில் விழுந்தார், பழமெல்லாம் வச்சார், கும்பிட்டார், போயிட்டார். மறுநாள் சாமி திண்டுக்கல்லே உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் பார்க்குறாங்க, கல்யாணத்துக்கு போவாரா, திருப்பரங்குன்றத்துக்கு போவாரா, திண்டுக்கல்லேருந்து திருப்பரங்குன்றம் போகணுமே, எப்படி போகிறார் ஒன்று யாருக்கும் தெரியாது. சாமி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். கல்யாணம் காலையில் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ராத்திரி திண்டுக்கல்ல சாமி மேலே மாடியில் உட்கார்ந்துருக்கார்.
அந்த செட்டியார் அங்கேருந்து வந்தார். சாமி காலில் விழுந்து கும்பிட்டார். சாமி அப்படியே உட்கார்ந்துருக்கார், பிரம்மமாக உட்கார்ந்துருக்கார். சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நேற்றுக்கு செட்டியார் கூப்பிட்டார், சாமி போகலை, என்னமோ மன வருத்தப்பட போகிறார். செட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணதை நான் ஒரு காலும் மறக்க மாட்டேன் சாமி. இவ்வளவு தூரம் எனக்காக ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு வந்தீங்களே சாமி, நான் எப்படி மறக்க முடியும்? காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். சாமி சிரிக்கிறார். எல்லாருக்கும் அப்பத்தான் தெரிஞ்சுது, ஓ, சாமி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போறாப்பல போயிருக்கார், இங்கே இருக்காப்பல இருந்திருக்கார். நம்ம பார்வைக்கு இங்கே தெரிகிறார், திருப்பரங்குன்றத்தில் அங்கே தெரிகிறார். அந்த செட்டியார் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த குழந்தைகள் நன்றாக வாழ்த்தப்பட்டார்கள். குழந்தையானந்த சுவாமிகள் மதுரையை சுற்றி நிறைய திருவிளையாடல்களை செய்தார். பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய வரலாற்று செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்.